thermodynamic potentials என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா internal energy அதை கேபிட்டல் U ன்ற எழுத்தால குறிக்கிறோம். Helmholtz free energy capital M, enthalpy capital H, Gibbs function capital G. இதுல Helmholtz free energy capital F equal to U minus Ts. அதுபோல enthalpy H equal to U plus PV. Gibbs function G equal to U plus PV minus Ts. இதுல U plus PV க்கு பதிலாக நீங்க H யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா H minus Ts யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்டர்னல் எனர்ஜி, இப்போ இன்டர்னல் எனர்ஜில U அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த இன்டர்னல் எனர்ஜி அல்லது இன்ட்ரின்சிக் எனர்ஜின்னு சொல்லலாம். is the total energy of the system. இந்த இன்டர்னல் எனர்ஜி அல்லது இன்ட்ரின்சிக் எனர்ஜின்றது தான் ஒரு சிஸ்டத்தினுடைய எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் எனர்ஜிக்கு ஈக்குவல். இப்போ அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி நமக்கு dq ஈக்குவல் டு du பிளஸ் dw எழுதலாம். அடுத்து ஈக்குவல் டு du அப்படியே வச்சுக்கணும், dw வந்து நம்ம pdv எழுதலாம். அப்ப therefore du equal to இந்த pdv இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அப்ப dq minus pdv. இது ஃபர்ஸ்ட் லாவின் படி du equal to dq minus pdv. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி dq equal to அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா tds என்று எழுதலாம். இப்ப இந்த dq க்கு பதிலாக நம்ம tds சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா du equal to dq க்கு பதிலா tds வந்துரும் minus pdv. அப்ப therefore du equal to tds minus pdv கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் எதை கொடுக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா du ஓட வேல்யூ தரும். அத duன்றது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் தி இன்டர்னல் எனர்ஜி. அடுத்து இன்டர்னல் எனர்ஜி u என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல் is du equal to tds minus pdv. இந்த ஃபார்முலா. அடுத்து u என்பது இன்டர்னல் எனர்ஜி, இதை வந்து ஃபர்ஸ்ட் தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல் சொல்றோம். அடுத்ததாக அடையாமெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா dq equal to 0. இப்ப dq equal to 0 அப்படின்னா நமக்கு dq என்பது யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த tds க்கு ஈக்குவல். அப்ப dq equal to tds equal to 0. அப்ப therefore இந்த ஈக்குவேஷன்ல நீங்க வந்து tds 0 பண்ணீங்கன்னா du equal to நமக்கு என்ன கிடைக்கும்னா minus pdv கிடைக்கும். இது வந்து அடையாமெட்டிக் ப்ராசஸ்க்கு. இது ஏற்கனவே நம்ம அடையாமெட்டிக் ப்ராசஸ்ல du equal to minus delta w னு டெரைவ் பண்ணிருக்கோம். இந்த delta w க்கு பதிலாக என்ன வந்திருக்கு நமக்கு pdv வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதுலயே வந்து சில ஸ்பெஷல் கேஸ் பாக்குறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசோகோரிக் அடையாபெட்டிக் ப்ராசஸ். இப்ப ஐசோ அடையாபெட்டிக் ப்ராசஸ்னா du equal to minus pdv. அடுத்து ஐசோகோரிக்னு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. ஐசோகோரிக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, ஐசோகோரிக்ல எது வந்து 0 ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வேல்யூம் 0, dv equal to 0. இது வந்து ஐசோகோரிக். அடுத்து அடையாபெட்டிக்ல யாரு 0? dq. அதானே ஹீட் சேஞ்ச் இருக்காது. இப்ப dq equal to 0. இந்த dq equal to 0ன்றது எதை வச்சு போட்டிருக்கோம்னா அடையாபெட்டிக் போட்டிருக்கோம். dv equal to 0ன்றது ஐசோகோரிக், அதுக்காக நம்ம போட்டிருக்கோம். அப்ப dq 0 dv 0 ரெண்டுமே 0. அதாவது ஐசோகோரிக் அடையாபெட்டிக் ப்ராசஸ் ஆக இருந்தால் dq மற்றும் dv ரெண்டுமே 0 ஆகுது. இதை கொண்டு போய் இந்த ரெண்டு வேல்யூவே கொண்டு போய் நம்ம ஏற்கனவே இது ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம்ல, du equal to tds minus pdv. இந்த tds க்கு மேல இன்னொரு ஃபார்முலா வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா dq minus pdv. இதுல நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா dq 0 dv 0. அப்ப 0 minus 0 equal to 0. அப்ப therefore du equal to 0 கிடைக்கும். இப்ப du எப்ப 0? du 0ன்னு என்ன அர்த்தம்? u வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஏன்னா கான்ஸ்டன்ட்க்கு நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் என்ன வரும் நமக்கு 0 வரும். அப்ப u is constant. அப்ப therefore the internal energy
remains constant. Internal energy எங்க ஐசோகோரிக் அடையாபட்டிக் ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் வந்து ஐசோகோரிக் அண்ட் அடையாபட்டிக்கா இருந்தா, ஐசோகோரிக்னா வேல்யூம் மாறாம, அடையாபட்டிக்னா ஹீட் சேஞ்ச் ஆகாம, ரெண்டையுமே ஒபே பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதான் ஐசோகோரிக் அடையாபட்டிக். நம்ம ஏற்கனவே ப்ராசஸ் எல்லாம் தனித்தனியா பார்த்திருப்போம். இப்ப இது வந்து சேர்த்து பார்க்கிறோம். ஐசோகோரிக் அண்ட் அடையாபட்டிக். ஒரு ப்ராசஸ் வந்து ஐசோகோரிக்காகவும் அடையாபட்டிக்காகவும் இருந்தால் அங்க இன்டர்னல் எனர்ஜி என்னவா இருக்கும்? நமக்கு ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த பாயிண்ட நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. Isocoric adiabatic internal energy is constant. Next, second title வந்து Helmholtz free energy. Helmholtz free energy எந்த எழுத்தால குறிக்கிறோம்? F அப்படின்ற எழுத்தால குறிக்கிறோம். இதை இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க? Helmholtz work function அப்படின்னு சொல்றாங்க. F கான ஃபார்முலா F equal to U minus TS. அப்ப therefore F equal to U minus DS. இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இதை வந்து டிஃபரன்சியேட் பண்றீங்க. அப்ப df அப்படின்னு கிடைக்கும். df equal to u டிஃபரன்சியேட் பண்ணீங்கன்னா du மைனஸ் ta பண்ணீங்க, ta sa பண்ணீங்கன்னா ta வச்சுட்டு uv ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, tds மைனஸ் sdt. அதான் இதை அப்படியே டிஃபரன்சியேட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் df equal to du ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. du ஓட வேல்யூ என்னது? tds மைனஸ் pdv. மைனஸ் ஏற்கனவே என்ன இருக்கு நமக்கு? டிடிஎஸ் மைனஸ் எஸ்டிடி இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? நம்ம வந்து டிடிஎஸும் டிடிஎஸ் என்ன ஆயிரும்? நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ தேர்ஃபோர் மைனஸ் பிடிவி மைனஸ் எஸ்டிடி. அப்ப டிஎஃப் அப்படின்றத எப்படி எழுதலாம்? நம்ம வந்து மைனஸ் பிடிவி மைனஸ் எஸ்டிடின்னு எழுதலாம். இப்ப நம்ம அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் பார்க்க போறோம். ஐசோ தெர்மல் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஐசோ தெர்மல் ப்ராசஸ் எடுத்துக்க போறோம். ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ் இது எடுத்துக்கிறீங்க. இப்ப ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல என்ன கண்டிஷன்? நமக்கு வந்து எது ஜீரோ ஆகும்? டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா dt ஈக்குவல் டு 0. இப்ப dt ஈக்குவல் டு 0 அப்படின்றத இதுல நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, df ஈக்குவல் டு மைனஸ் pdv. இந்த dt 0 ஆயிடும். அப்ப df equal to minus bdv. அப்ப therefore df equal to minus bdv ன்னு சொல்லலாம், அல்லது pdv equal to minus df அப்படின்னு சொல்லலாம். pdv என்றது என்னது ஆக்சுவலா அப்படின்னா work done. pdv என்றது யாருக்கு சமம்? work done க்கு சமம். அப்ப therefore work done வந்து யாருக்கு ஈக்குவலா இருக்கு? minus df க்கு ஈக்குவல். minus df. minus df னா f னா Helmholtz free energy, df அப்படின்னா சேஞ்ச். பட் மைனஸ் வருது. மைனஸ்னா அப்ப சேஞ்ச் எப்படி இருக்கும்? குறையும். அதாவது டிக்ரீஸ். அதுதான் இங்க வார்த்தைகள் சொல்லியிருக்கோம். The work done in a reversible isothermal process is equal to the decrease in the Helmholtz free energy. இதை நோட் பண்றதா பண்ணிக்கங்க. இந்த df equal to d minus dds minus sdt. அதுக்கப்புறம் d க்கு பதிலா வந்து நம்ம dds மைனஸ் bdv சப்ஸ்டிட் பண்றீங்க. அப்புறம் dds கேன்சல். இப்படிதான் நமக்கு இந்த ஈக்குவேஷன் df equal to minus bdv minus sdt வருது. அடுத்ததாக வந்து ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு கண்டிஷன் போட்டு dth 0 பண்ணிடுறோம். அப்ப df equal to minus bdv. இப்ப therefore bdv வந்து minus df பண்ணி எழுதலாம். அப்ப therefore bdv is the work done. இப்போ ஒர்க் டன் வந்து Helmholtz free எனர்ஜியோட டிகிரீஸ்க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஐசோதெர்மலோட இன்னொரு ப்ராசஸ் சேர்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐசோதெர்மல் ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக் அப்படின்னா வேல்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். அப்ப dv ஈக்குவல் டு 0. ஐசோதெர்மல்னா dt 0, ஐசோகோரிக்னா dv 0. அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம்ல, df ஈக்குவல் டு என்ன பார்க்கலாம் வந்து pdv இல்ல, அதுக்கு மேல அது டைரக்டா அதை எடுத்துக்கலாம், இல்லாட்டி pdv எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம். மேல அதுக்கு மேலே எடுத்துக்கோம். மைனஸ் bdv மைனஸ் sdt. அப்ப இதுல நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா df என்ன வரும் நமக்கு? dv 0, dt 0. அப்ப df equal to, அப்ப therefore f equal to constant. அப்ப f எப்ப கான்ஸ்டன்டா இருக்கும்? அப்படியே சொல்லுங்க. ஐசோதெர்மல் ஐசோகோரிக் ப்ராசஸ்ல யாரு கான்ஸ்டன்ட்?
ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி F வந்து கான்ஸ்டன்ட். இப்படி மேல வந்து இது சொன்னல, இந்த இதுக்கு சொன்னல இன்டர்னல் எனர்ஜிக்கு இன்டர்னல் எனர்ஜி எப்ப கான்ஸ்டன்ட்? ஐசோகோரிக் அடியாபாட்டிக் ப்ராசஸ். இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், ரைட்டா? அதே போல ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எப்ப கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா ஐசோதெர்மல் ஐசோகோரிக். So therefore Helmholtz free energy remains constant in isothermal isochoric process. Next enthalpy. Enthalpy எந்த இடத்துல குறிக்கிறோம் நம்ம வந்து capital H. H equal to U plus PV. அடுத்து change in enthalpy. Change in enthalpy என்ன பண்ணுவோம்? DH. இதை அப்படியே differentiate பண்ணுங்க. DH equal to DU. PV differentiate பண்ணீங்கன்னா PDV plus PDV. அடுத்து டியூக்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. TDS மைனஸ் PDV. TDS மைனஸ் PDV பிளஸ் PDV பிளஸ் என்ன வரும் நமக்கு வந்து PDV. அப்ப என்ன நமக்கு வந்து PDV கேன்சல். அப்ப ஈக்குவல் என்ன கிடைக்கும் நமக்கு? TDS பிளஸ் PDV கிடைக்கும். அப்ப therefore DH equal to TDS plus PDV. இதை என்ன பண்றோம்னா பண்ணிக்கங்க. அடுத்த ரிவர்சிபிள் ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபாரிக் அப்படின்னா யாரு ஜீரோ வருவாங்க? பிரஷர், அதான் dP0. P is constant. அப்ப therefore dP equal to 0. dP equal to 0ன்றதை இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அப்ப DH equal to TDS. TDS யாருக்கு ஈக்குவல்? DQ க்கு ஈக்குவல். DH equal to TDS equal to DQ. PDVன்றது ஒர்க் டன், TDS ன்றது DQ க்கு ஈக்குவல். ஏன்னா DQ equal to TDS ன்றது செகண்ட் லா. அது மாதிரி அப்ப TDS ன்றது DQ க்கு ஈக்குவல். அப்ப DH equal to யாருக்கு ஈக்குவலா இருக்காங்க? DQ க்கு ஈக்குவல். DQ ன்றது யாரு? DQ ன்றது நம்ம கொடுக்கிற ஹீட், ஹீட்டோட சேஞ்ச் இன் தி ஹீட் எனர்ஜி. இப்ப சேஞ்ச் இன் தி ஹீட் எனர்ஜி, சேஞ்ச் இன் தி என்தால்பி, சேஞ்ச் இன் தி ஹீட் எனர்ஜி. அதாவது இதோட ரெண்டு ஈக்குவலா இருக்கும். அதாவது ஃபார் எந்த ப்ராசஸ்க்கு? ஐசோபாரிக். ஜெனரலா கிடையாது. ஃபார் ஐசோபாரிக் ப்ராசஸ்க்கு the change in enthalpy is equal to the heat absorbed ன்னு சொல்றோம். heat absorbed இல்ல change in heat energy ன்னு சொல்றோம். இப்ப இதோட இன்னொன்னு சேர்க்க போறோம். ஐசோபாரிக்கோட யார் சேர்க்க போறாங்க? அடியாபட்டிக்கை சேர்க்கிறீங்க. அடியாபட்டிக்கை சேர்க்கும் போது என்ன ஆகுது? ஆல்ரெடி ஐசோபாரிக்னா dP0, அடியாபட்டிக்கை சேர்க்கும் போது DQ0. ஆக்சுவலா என்ன ஜீரோ வருது நமக்கு? DQ0. பட் DQ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நமக்கு? TDS. அப்ப DQ0 னா TDS equal to 0 வருது. but T not equal to 0. அப்ப therefore DS equal to 0. அடியாபட்டிக் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் DS equal to 0, DQ 0. DS ல உள்ள S ன்றது என்ன அப்படின்னா என்ட்ரோபி. அடியாபட்டிக் ப்ராசஸ்ல என்ட்ரோபி இஸ் கான்ஸ்டன்ட். அடியாபட்டிக் ப்ராசஸ்க்கு எது கான்ஸ்டன்டா இருக்கும்? நமக்கு வந்து என்ட்ரோபியும் கான்ஸ்டன்டா இருக்கும். என்ட்ரோபி, என்தால்பி இல்ல, என்ட்ரோபி. அப்ப therefore dP0 DS0ன்றத நீங்க வந்து இந்த ஈக்குவேஷன்ல போட போறோம். DH equal to TDS minus VDP. அப்ப DH equal to நமக்கு வந்து TDS மைனஸ் சாரி பிளஸ் VDP-யா? பிளஸ் VDP இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆயிரம்? டோட்டலா DS 0, VDP 0, VDP ஒரு DP 0. அப்ப therefore totally அப்ப DH equal to 0. DH equal to 0, therefore H equal to constant. அப்ப enthalpy is constant. enthalpy எங்க கான்ஸ்டன்டா இருக்கு? நமக்கு ஐசோபாரிக் அடியாபட்டிக் ப்ராசஸ், அதாவது ரிவர்சிபிள் ஐசோபாரிக் அடியாபட்டிக் ப்ராசஸ்ல enthalpy கான்ஸ்டன்டா இருக்கும். நெக்ஸ்ட் கிப்ஸ் ஃபங்க்ஷன். இது எல்லாத்தையும் ஒரு டேபிளேஷன் போட்டு வச்சுக்கணும். நீங்க இப்படி வரிசையா படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறந்து போயிடும். கிப்ஸ் ஃபங்க்ஷன். கிப்ஸ் ஃபங்க்ஷன் வந்து கேபிட்டல் ஜின்ற எழுத்தால குறிக்கிறோம். G equal to நமக்கு U plus PV minus TS. அடுத்ததா வந்து U plus PV என்னன்னு எடுத்துக்கலாம்? நம்ம வந்து F ன்னு எடுத்துக்கலாம். F ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாரி U minus TS. U minus TS equal to F ன்னு எடுத்துக்கலாம். அல்லது H U plus PVன்றது என்னன்னு எடுத்துக்கலாம்? H ன்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த ரெண்டையும் எடுத்துட்டு நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா G வந்து F plus PV ன்னு எழுதுறோம் அல்லது H minus TS ன்னு எழுதுறோம்.
இப்ப வந்து இந்த G equal to H minus TS. இப்ப ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு ஜெனரலா ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா TDS அப்படின்னு இருக்கிறத D of TS எழுதலாம். ஏன் அப்படின்னா TDS அப்படின்னா T into DS equal to D of TS. ஆக்சுவலா நீங்க D of TS நீங்க எக்ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா TS வந்து UV ஃபார்ம்ல பண்ணணும். பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு TDS plus SDT. இது என்ன ப்ராசஸ் இருக்கு மட்டும் தான் எழுத முடியும். இந்த மாதிரி ஐசோதெர்மல் ரைட்டா. ஐசோதெர்மலா இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷன் நமக்கு யாரு ஜீரோ வந்துடும், DT வந்து ஜீரோ ஆயிடும் இல்லையா. அப்ப DT ஜீரோ ஆயிடுச்சுன்னா ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் TDS கிடைக்கும். அப்ப therefore TDS ஐ எப்படி எழுதலாம் நம்ம வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் ஆக இருந்தால் TDS எப்படி எழுதலாம் D of TS. அதாவது T வந்து இங்க வந்து டிஃபரன்சியேஷன் வெளியில இருக்கு, வெளியில இருக்கிறது என்ன பண்றோம் நம்ம வந்து உள்ள கொண்டு போய் எழுதலாம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் T is கான்ஸ்டன்ட். அப்ப கான்ஸ்டன்ட் வந்து டிஃபரன்சியேஷன் உள்ள இருந்தாலும் ஒண்ணுதான் வெளியில இருந்தாலும் ஒண்ணுதான். அது என்ன பண்ண போறது இல்லை, நமக்கு அப்படி வேல்யூ மாற போறது இல்லை. அப்ப ஐசோதெர்மல் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் TDS வந்து D of TS எழுதலாம். ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து DP equal to 0. ஏன்னா P is constant, DP equal to 0. இப்ப இந்த பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இப்ப ஐசோதெர்மல் ஐசோபாரிக் எடுக்க போறோம். ஐசோதெர்மல் ஐசோபாரிக்ல நமக்கு ஏற்கனவே இந்த DHக்கான வேல்யூ நமக்கு இருக்கு இல்லையா. DH equal to என்ன பார்க்கலாம்னா TDS plus PDP இதை எடுத்துக்கிறாங்க. இதை எடுத்துக்கிட்டு DH equal to DDS plus VDP. இதுல வந்து DP equal to 0 அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப DH equal to என்ன வந்துடும் நமக்கு வந்து TDS வந்துடும். இப்ப என்ன பண்றோம், DH அப்படியே வச்சுக்கிட்டு TDS எப்படி எழுதலாம்னு சொன்னோம், நம்ம வந்து D of TS எழுதலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப ரெண்டு சைடுல உள்ள T விட்டுருங்க. T விட்டுட்டீங்கன்னா என்ன வந்துடும் நமக்கு வந்து சரி T வந்து காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா T of H minus TS equal to 0. அப்ப டிஃபரன்சியேஷன் ஆஃப் H minus TS equal to 0னா அப்ப யார் வந்து கான்ஸ்டன்டா இருக்காங்க, H minus TS equal to constant. H minus TS ன்றது யாரு, G, Gibbs function இல்லையா. அப்ப G equal to constant. அப்ப எங்க G வந்து கான்ஸ்டன்டா இருக்கு நமக்கு ஐசோதெர்மல் ஐசோபாரிக்ல G is constant. இப்ப இது ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் யார் யாரு கான்ஸ்டன்டா இருக்காங்க அப்படின்றதுக்கு நீங்க ஒரு டேபிளேஷன் போட்டுக்கோங்க. இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்னது இன்டர்னல் எனர்ஜி இந்த டேபிளேஷன்ல எல்லாத்தையும் நம்ம எழுதாம முக்கியமான மட்டும் எழுதிக்கலாம். இன்டர்னல் எனர்ஜி எந்த ப்ராசஸ்ல கான்ஸ்டன்ட் கரெக்டா சொல்லுங்க. ஐசோகோரிக்கு அடியாபட்டிக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம், ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஹெல்ம்ஹோல்ட்ஸ்க்கு என்ன எழுத்து, இன்டர்னல் எனர்ஜிக்கு என்ன எழுத்து U, ஹெல்ம்ஹோல்ட்ஸ்க்கு என்ன எழுத்து F. இது எதுல வந்து கான்ஸ்டன்டா இருக்குது நமக்கு ஐசோகோரிக் அப்படியே வந்துருது. அடையாபட்டிக்கு பதில் என்ன வருது நமக்கு ஐசோதெர்மல் வருது. நீங்க டேப்லெட்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஹெல்ம்ஹோல்ட்ஸ்க்கு அடுத்து என்தால்பி என்ன எழுது H. இதுல என்ன வருது நமக்கு ஐசோபாரிக்கு அடியாபட்டிக்கு. அடுத்து என்ன வருது நமக்கு கிப்ஸ் G. கிப்ஸுக்கு வந்து என்ன எழுத்து G. Gக்கு வந்து ஐசோபாரிக்கு ஐசோதெர்மல். இப்ப பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ரெண்டு ஐசோகோரிக்கு ரெண்டு ஐசோபாரிக்கு, அடையாபட்டிக் ஐசோதெர்மல் அடையாபட்டிக். இன்னும் ஆர்டர் மட்டும் கரெக்டா வச்சுக்கணும். இது UFHG இன்டர்னல் எனர்ஜி, அப்புறம் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் H, அப்புறம் E, அடுத்து
ஜி. இதை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட். இந்த டேபிளேஷன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து இதை மனப்படம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம இது பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் த தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல். தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியலுடைய முக்கியத்துவம் என்ன? இதையே வந்து பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நார்மலா நமக்கு வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எப்படி வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும், அது மாதிரி இதுவும் வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். இதோட முக்கியத்துவம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மெக்கானிக்கல் சிஸ்டம் இஸ் செட் டு பி இன் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் when the potential energy of the system is minimum. அதாவது ஜெனரலா வந்து ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மெக்கானிக்கல் சிஸ்டத்துல மெக்கானிக்கல் சிஸ்டம் வந்து நமக்கு ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்துல இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கணும், மினிமமா இருக்கணும். அதாவது ஒரு சிஸ்டம் வந்து ஈக்லிபிரியமா இருக்குன்னா அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமமா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்துல இருக்கு. பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதே மாதிரி இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it means that the system must proceed in such a direction so as to acquire minimum potential energy. This is what we observe in nature. As water flows from a higher level to lower level, அதே மாதிரி electric current flows from higher to எங்க போகணும், lower potential. Heat flows from higher to என்னது, lower temperature. A body falls from higher to lower potential due to gravitational field. இது எல்லாமே வந்து அந்த பொட்டன்ஷியலோட தொடர்புடைய விஷயங்கள். அதாவது பொட்டன்ஷியல் வந்து எங்க அதிகமா இருக்கும் அங்கே இருந்து கம்மியா இருக்கிறதுக்கு அது வந்து எந்த ஒரு டிரான்ஸ்பரும் நடக்கும். இது ஜெனரலா இது மெக்கானிக்கல் சிஸ்டத்துல. அப்படியே தெர்மோடைனமிக்ஸ்ல இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்டர்னல் எனர்ஜி, ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, என்தால்பி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இதெல்லாம் நம்ம என்ன சொன்னோம், நம்ம வந்து பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னோம், தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல். இது இப்ப யார் மாதிரி ஆக்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சிமிலர் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் த மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ்ல எப்படி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆக்ட் பண்ணுதோ அது மாதிரி தெர்மோடைனமிக்ஸ்ல இது ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, as we have seen the direction of the isothermal isochoric process. இப்ப ஐசோதெர்மல் ஐசோகோரிக்ல யார் வர்றான்னு பாருங்க, ஐசோதெர்மல் ஐசோகோரிக் யார் இருக்கா, ஐசோதெர்மல் ஐசோகோரிக் அப்படின்னா யாரு மினிமமா இருப்பாங்க, ஹெல்ம்ஹோல்ட்ஸ் இஸ் மினிமம், ரைட்டா? அப்ப as we have seen the direction of the isothermal isochoric process is to make Helmholtz free energy minimum. ஐசோதெர்மல் ஐசோகோரிக் ப்ராசஸ் வந்து ஏன் நடக்குதுன்னா ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை எது பண்றதுக்காக, மினிமம் பண்றதுக்காக. இதே போல வந்து ஐசோதெர்மல் ஐசோபாரிக், ஐசோதெர்மல் ஐசோபாரிக் பாத்தீங்கன்னா யாரு வருது உங்களுக்கு, ஐசோதெர்மல் ஐசோபாரிக் கிப்ஸ் எனர்ஜி வந்து மினிமம் ஆகும் இந்த ப்ராசஸ்ல. Gibbs energy tends to be minimum. அதே போல in an isobaric adiabatic process the enthalpy tends to be minimum since the four functions U, F, H and G play in thermodynamics the same role as played by the potential energy in mechanics. Hence they are called thermodynamic potential. இந்த பேராகிராஃபை நீங்க வந்து மனப்பாடம் பண்றதுக்காக கிடையாது. இதையே வந்து பொட்டன்ஷியல் சொல்றோம் அப்படின்னா மெக்கானிக்கல்ல எப்படி பொட்டன்ஷியல் எனர்ஜி செயல்படுகிறதோ அதே போல இதுவும் வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல செயல்படுகிறது. அதனால இதை தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல் அப்படின்ற நேம்ல சொல்றோம். அப்படின்றது தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ் எஸ்டிபிவிய இந்த மாதிரி நீங்க கனெக்ஷன் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ்ல the thermodynamic state of a substance is specified by some of its properties like pressure, volume, temperature, internal energy and entropy. These properties undergo a change when the system passes from one state to another. These variables are known as thermodynamic variables or coordinates. These are called macroscopic coordinates. Thermodynamic variables யாருன்னா நம்ம நார்மலா அந்த ப்ரெஷர், வேல்யூம், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி அண்ட் என்ட்ரோபியை நம்ம தெர்மோடைனமிக் வேரியபிள் சொல்றோம். ஏன் அப்படின்னா சிஸ்டம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இதனுடைய வேல்யூ என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு சேஞ்ச் ஆகுது. அதனால இதை வேரியபிள் சொல்றோம் அல்லது கோஆர்டினேட் சொல்லலாம். மேலும் இது எல்லாமே என்ன அப்படின்னா மேக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்றோம். நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வேரியபிள்ஸுமே மேக்ஸிமம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் தான். அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் வேரியபிள்ஸ்.
இது வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு டாபிக் தான். ஆனா இதுல வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு கேட்பாங்க எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ். இப்ப எக்ஸ்டென்சிவ்னா என்னன்னு பார்ப்போம். An extensive variable system is a macroscopic parameter which describes system in equilibrium and which has a value equal to the sum of its values in each part of the system. இதை அப்ளை பண்ணிக்கங்க. Equal to the sum of its values in each part of the system. இது எக்ஸ்டென்சிவ் வேரியபிள். எக்ஸ்டென்சிவ் வேரியபிள்னா என்ன வருது? ஈக்குவல் டு த சம், அதாவது கூடுதலுக்கு சமமா இருக்கும். யாரோட கூடுதல்? ஈச், தனித்தனி வேல்யூவோட கூடுதலுக்கு சமமா இருக்கும். இதான் அர்த்தம். தனித்தனி மதிப்புகளினுடைய எதுக்கு சமமா இருக்கும்? கூடுதலுக்கு சமம். ரைட்டா? இதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே இன்டென்சிவ். இன்டென்சிவ்னா என்ன சொல்லியிருக்காங்க? The intensive variable of a system is a microscopic parameter which describes the system in equilibrium and has the same value in any part of the system. இதை அப்ளை பண்ணிங்க. Same value in any part of the system. But it is independent of mass or size of the system. சேம் வேல்யூ எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் எப்படி இருக்கும்? அதோட வேல்யூ ஒரே மாதிரி இருக்கும். எக்ஸ்டென்சிவ் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னோம்? தனித்தனி மதிப்புகளின் கூடுதலுக்கு சமமா இருக்கும். இது வந்து எல்லா இடங்கள்லயும் எப்படி இருக்கும்? மதிப்பு ஒரே மாதிரி இருக்கும். இப்ப நம்ம வந்து எக்ஸ்டென்சிவ் போலாம். எக்ஸ்டென்சிவ் வேரியபிளுக்கான இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்? டிபெண்ட்ஸ் அப்பான் மாஸ் ஆர் த சைஸ். இதை அண்டர்லைன் பண்ணிருக்கீங்க. மாஸ் அல்லது சைஸை டிபெண்ட் பண்ணிருக்கும். இந்த அண்டர்லைன் பண்றது மட்டும் நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா போதும். இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன சொல்ல வரும்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாஸ், அடுத்தது வேல்யூம், அடுத்து இன்டர்னல் எனர்ஜி, என்ட்ரோபி, லெங்த், ஏரியா, ஹீட் கெப்பாசிட்டி, எலக்ட்ரிக் சார்ஜ், மேக்னடைசேஷன். இப்ப மாஸ் என்பது ஒரு என்ன சொல்றாங்க? எக்ஸ்டென்சிவ். இப்போ உதாரணமா உங்களுக்கு வந்து 2 கண்டெய்னர் வச்சிருக்கீங்க. ரைட்டா? 2 கண்டெய்னர் மீன்ஸ் 2 கப் இருக்குது. 2 கப் வச்சிருக்கீங்க. 2 கப்லையும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பொருள் இருக்கு. இப்ப ஏதோ ரைஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. 2 கப்ல என்ன பண்ணிருக்கீங்க? ரைஸ் எடுத்து வச்சிருக்கோம். இதோட ரைஸோட வெயிட் வந்து ஒரு 500 கிராம். அந்த ரைஸோட வெயிட் வந்து எவ்வளவு? ஒரு 700 கிராம். இப்ப 2 என்ன பண்ண போறோம்? நம்ம மிக்ஸ் பண்ண போறீங்க. மிக்ஸ் பண்ண என்ன ஆகும்? அதோட மாஸ் என்ன ஆகும்? எவ்வளவு ஆகுது? 1000. எப்படி சொல்றோம் நம்ம வந்து டோட்டல் மாஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இண்டிவிஜுவல் மாசஸ். ரைட்டா? அப்ப மாஸ் இஸ் தி எக்ஸ்டென்சிவ் வேரியபிள். இப்ப எக்ஸ்டென்சிவ்னா என்ன மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி வேல்யூம், 1 லிட்டர் தண்ணி வச்சிருக்கீங்க, இன்னொரு 1/2 லிட்டர் தண்ணி வச்சிருக்கீங்க. ரெண்டையும் சேர்க்கும் போது எத்தனை லிட்டர் ஆகும்? வேல்யூம் இஸ் இன்க்ரீஸ்டு. வேல்யூம் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் வேல்யூஸ். இதே போல இன்டர்னல் எனர்ஜி, என்ட்ரோபி, லெங்த், ஏரியா. ஏரியான்றது நீங்க வந்து 2 லேண்ட் வாங்குறீங்கன்னா 2ஐயும் சேர்த்தீங்கன்னா நம்ம நமக்கு ஆடிங் பண்ணுவோம். அது மாதிரி ஹீட் கெப்பாசிட்டி, எலக்ட்ரிக் சார்ஜ், மேக்னடைசேஷன், இதெல்லாமே வந்து எக்ஸ்டென்சிவ் வேரியபிள்ஸ். எக்ஸ்டென்சிவ் அப்படின்னா நீ அதை ஒன்னா சேர்ந்த பிறகு அது 2ஐயும் என்ன பண்ணுவோம்? அந்த அதோட வேல்யூஸ் வந்து அப்படியே ஆடட் ஆகும். இது எக்ஸ்டென்சிவ். இப்ப இது அப்படியே இருக்கட்டும். இப்ப இன்டென்சிவ் போவோம். இன்டென்சிவ்கான ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர். ரைட்டா? இப்ப டெம்பரேச்சர் வச்சுக்கலாம். இப்ப அதே மாதிரி 2 பாட்டில்ல வாட்டர் இருக்கு. இதோடைய டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸ். இன்னொன்னு வந்து அதுவும் 30 டிகிரி செல்சியஸ். இது 1 லிட்டர் வச்சிருக்கீங்க, அது 1 லிட்டர் வச்சிருக்கீங்க. 2 என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து மிக்ஸ் பண்ண போறீங்க. இப்ப அவருடைய டெம்பரேச்சர் என்ன ஆகும்? அதே 30 தான். மாறிச்சா? அதான் இன்டென்சிவ். அவ்வளவுதான். அதே மாதிரி விஸ்காசிட்டி. இப்ப 2 பாட்டில்ல தேன் வச்சிருக்கீங்க. இந்த தேனோட விஸ்காசிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கு, 50 அப்படின்னா அதோட வேல்யூ என்னதான் இருக்கும்? அதுவும் 50 தான். இப்ப 1/2 லிட்டர் தேனை 2 1/2 லிட்டர் என்ன பண்றீங்க? மிக்ஸ் பண்ணி 1 லிட்டர் ஆக்குறீங்க. அந்த விஸ்காசிட்டி என்ன பண்ணல? நமக்கு மாறாது. அப்ப வந்து அதுதான் இன்டென்சிவ்ன்றது. இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ்க்கு இதான் பேசிக்கான கான்செப்ட். அப்ப இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ்ன்றது அளவை சார்ந்து, இன்டென்சிவ் என்பது அளவை சார்ந்து மாறாது, அதாவது மாசை சார்ந்து மாறாது. எக்ஸ்டென்சிவ் அப்படின்னா அளவை சார்ந்து மாறும். இது நமக்கு இப்ப +1ல இருக்கு. இது வந்து அளவு சார்புள்ள மாறி, அளவு சார்பற்ற மாறி. அளவு சார்புள்ள மாறி அது எக்ஸ்டென்சிவ், அளவு சார்பற்ற மாறின்றது இது இன்டென்சிவ். அதுக்கான எக்ஸாம் இதுல வந்து நம்ம இது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியா வந்துடும். பட் எக்ஸாம்பிள் இஸ் இம்பார்ட்டன்ட். எது வந்து இன்டென்சிவ் எது எக்ஸ்டென்சிவ்ன்றதை கண்டுபிடிக்கிறதா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் சொல்லியிருக்கோம், டெம்பரேச்சர், விஸ்காசிட்டி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்.
அதே மாதிரி டென்சிட்டி பாத்தீங்கன்னா அளவை சார்ந்து மாறாது. ஏன்னா டென்சிட்டின்றது மாஸ் பெர் வேல்யூம். நீங்க மாஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா வேல்யூம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்ப மாஸ் பெர் வேல்யூம் எப்பவுமே மாறாது. நீங்க 2 லிட்டர் தண்ணி எடுத்தாலும் அதோட டென்சிட்டி என்னதான் இருக்க போகுது, அதே வேல்யூ தான். 5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டாலும் டென்சிட்டி மாறாது. அது மாதிரி இரும்பு வந்து 1 கிலோ இரும்பு எடுத்தாலும் அதே டென்சிட்டி தான், 10 கிலோ இரும்பு எடுத்தாலும் என்னதான் அதே டென்சிட்டி தான். பெரும்பாலும் ஸ்பெசிபிக் அப்படின்னு ஒரு வேர்டு வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே என்னவா இருக்கும், இன்டென்சிவா இருக்கும். ஸ்பெசிபிக் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா. அதே மாதிரி சர்ஃபேஸ் டென்ஷன்ன்றது வாட்டரோட அளவு தான் சொல்றோம். நீங்க வாட்டர் 1 லிட்டர் எடுத்தாலும் அதுதான் இருக்கும் போது 2 லிட்டர் அதெல்லாம் அளவை சாராது. அதே மாதிரி இஎம்எஃப் மின்னழுத்தம், அப்புறம் இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இப்ப ஸ்பெசிபிக் வேல்யூம் வந்து பாத்தீங்கன்னா இன்டென்சிவ் வேரியபிள், ஆனா வெறும் வேல்யூம்ன்றது எக்ஸ்டென்சிவ். ஏன்னா வேல்யூம் வந்து மாறும். ஸ்பெசிபிக் வேல்யூம்னா என்ன அப்படின்னா நம்ம கரெக்டா ஒரு குறிப்பிட்ட அளவு அதுக்குள்ள எடுக்கணும். அதனால ஸ்பெசிபிக் வேல்யூம்ன்றது என்ன பண்ணாது, நமக்கு மாறாது. அடுத்து வந்து எக்ஸ்டென்சிவ்ல பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி வந்து எக்ஸ்டென்சிவ்ல கொண்டு போறோம். அடுத்து லெங்த், ஏரியா இதெல்லாம் நீங்க போட்டுருவீங்க. அடுத்து ஹீட் கெப்பாசிட்டி இஸ் எக்ஸ்டென்சிவ். பட் இங்க நம்ம அந்த எக்ஸாம்பிள் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோமா, கொடுக்கல. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து இன்டென்சிவ். ஹீட் கெப்பாசிட்டி இஸ் எக்ஸ்டென்சிவ், பட் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து என்னது, இன்டென்சிவ்ல வரும். ஏன் அப்படின்னா இப்ப ஹீட் கெப்பாசிட்டிக்கான டெஃபினிஷன் என்ன, ஹீட் கெப்பாசிட்டிக்கான டெஃபினிஷன் m by delta t. அப்ப வந்து c equal to m by இல்ல q by delta t. இது யாருக்கான ஃபார்முலா, அது ஹீட் கெப்பாசிட்டி டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்கோம்னா ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்தணும். நீங்க இப்ப 2 கிலோ எடுத்துட்டீங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டிய வெப்ப ஆற்றல் கம்மியா கொடுத்தாலே 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆயிரும். அதே பொருள் நீங்க வந்து 5 கிலோ எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வாட்டரை ஹீட் பண்றோம், சின்ன பாத்திரத்துல வச்சு ஹீட் பண்ண என்ன பண்ணுறது, உடனே சீக்கிரம் ஹீட் ஆகி கொதிச்சிருக்கு. ஆனா அதே பெரிய பாத்திரம் ஒரு அண்டாவதுக்கு நீங்க ஸ்டவ்ல வச்சீங்கன்னா என்ன ஆகும், அது ஒரு 2-3 நாள் ஆகும் கொதிக்கிறது இல்லையா. அப்போ வந்து ஹீட் கெப்பாசிட்டி வந்து அளவை சார்ந்தது. ஏன்னா அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பொருளோட பர்டிகுலர் அளவு சொல்லல. ஹீட் கெப்பாசிட்டி வரையறையில ஒரு பொருளின் வெப்பநிலையை நம்ம 1 டிகிரி, அந்த பொருளின் வெப்பநிலைன்றது பொருள் வந்து எவ்வளவு வெயிட் வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு மாஸ் வேணாலும் இருக்கலாம். அதனால அது வந்து நம்ம எக்ஸ்டென்சிவ் வேர்ட். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டினா அதோடைய டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா கரெக்டா எவ்வளவு எடுத்துக்கணும், 1 கிலோகிராம் தான் நம்ம எடுத்துக்க போறோம். நீங்க எப்படிதான் பண்ணாலும் எத்தனை அளவு என்ன பண்ணாது, அளவு மாற போறது இல்லை. அதனால ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி எப்பவுமே என்ன பண்ணாது, நீரினுடைய தன்வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து எப்பவுமே மாறாது. நீங்க 2 லிட்டர் எடுத்துக்கிட்டாலும் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்றது என்னதான், நம்ம 1 லிட்டருக்கு தான் நம்ம கால்குலேட் பண்றோம். சோ அதனால வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து அந்த இது வந்து மாறாது. அந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டு கீழே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த a equal to a1 plus a2 இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்றது டோட்டல் வேல்யூன்றது தனித்தனி வேல்யூனுடைய கூடுதலுக்கு சமம். இதே போல இது வந்து என்ட்ரபி வந்து எக்ஸ்டென்சிவ்னு சொல்லியிருப்போம். என்ட்ரபி வந்து இப்போ நிறைய சிஸ்டம் இருக்கு. ஒவ்வொரு சிஸ்டத்தினுடைய என்ட்ரபியும் வந்து S1 S2 S3னா அதோட டோட்டல் என்ட்ரபிக்கு என்ன பண்ணணும், நம்ம அதை வந்து ஆட் பண்ணணும். இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா இப்ப 2 சிஸ்டத்தோட என்ட்ரபி கொடுத்துட்டு மொத்த என்ட்ரபி கேட்பாங்க. 2 சிஸ்டம் இருக்கு, 2 சிஸ்டத்தோட என்ட்ரபி S1 S2 சொல்லிட்டான். 2 சிஸ்டம் இப்ப என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப மொத்த என்ட்ரபின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, 2 கூட்டம். ஏன்னா என்ட்ரபி இஸ் த எக்ஸ்டென்சிவ் வேரியபிள். பாருங்க, என்ட்ரபி இஸ் ஆல்சோ ஹேவிங் additive ப்ராப்பர்ட்டி. என்ட்ரபிக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு, additive ப்ராப்பர்ட்டி. அதாவது ஃபார் a system consisting of a number of subsystem in equilibrium, the entropy of the composite system is equal to the sum of the entropies of all subsystem. மீனிங் என்ன அப்படின்னா என்ட்ரபி வந்து அதாவது தனித்தனி சிஸ்டத்தினுடைய என்ட்ரபியை வந்து மொத்தமா சேர்க்கும். அந்த சிஸ்டத்தை மொத்தமா நம்ம சேர்க்கும் போது என்ன பண்ணணும், நாம வந்து ஆட் பண்ணணும். இப்ப உதாரணமா இப்ப A அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, பின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த A என்ற சிஸ்டத்தோட என்ட்ரபி வந்து S1, B என்ற சிஸ்டத்தோட என்ட்ரபி வந்து S2. அப்ப ஏயும் பியையும் ஒன்னா வந்து மிக்ஸ் பண்றோம். அப்ப வந்து அதோட டோட்டல் என்ட்ரபி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கணக்கு மாதிரி கேட்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், S1 S2 வேற ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கலாம், ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு கேட்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க 2 என்ட்ரபியும்
அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அது எதுல இருந்து வருதுன்னா நம்ம இந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அதுல இருந்தா அந்த ப்ராப்ளம் வரும். ஏன்னா என்ட்ரபி ப்ராப்ளம்லாம் கேட்கறாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இப்போ என்ட்ரபியை நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் என்ட்ரபி கண்டுபிடிக்கிறதுக்கு 2 என்ட்ரபி கொடுத்தாங்கன்னா அதை 2ஐயும் கூட்டிட வேண்டியதான், ஆடிங் பண்ணிடலாம். அடுத்த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் வேரியபிள் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இதை வந்து எக்ஸ்டென்சிவ் அப்படின்னா x ஈக்குவல் டு x1 பிளஸ் x2 பிளஸ் x3 எட்ஸெட்ரா. அதுவே வந்து இன்டென்சிவ்னா எப்படி எழுதுறாங்க, x ஈக்குவல் டு x1 எல்லாமே எப்படி இருக்கு, எல்லாமே ஈக்குவல். ஏன்னா இது மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கூட நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம். and extensive variable may become an intensive variable. Extensive variable வந்து என்னவா மாறலாம், நமக்கு வந்து இன்டென்ஸா மாறலாம். எப்படின்னா by specifying unit amount of substance. அதை எங்கெல்லாம் நீங்க வந்து யூனிட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபை பண்றீங்களோ, உதாரணமா நம்ம ஹீட் கெப்பாசிட்டின்றது எவ்வளவு அளவுன்னு நம்ம சொல்லல, அதுவே ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்ன பண்றோம், நம்ம வந்து யூனிட் அமௌண்ட் சொல்றோம், 1 யூனிட் கிலோகிராம் 1 கிலோகிராம். அப்ப வந்து யூனிட் அமௌண்டா நீங்க மாத்தும் போது அது என்ன மாறிடும், நமக்கு வந்து எக்ஸ்டென்சிவ் வந்து இன்டென்சிவா மாறிடும். யூனிட் அமௌண்ட்னா இப்போ 1 கிலோகிராமுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனாலதான் நமக்கு வேல்யூம் வந்து எக்ஸ்டென்சிவ். அதே ஸ்பெசிபிக் வேல்யூன்ற டேர்ம் எதுல வருது, நமக்கு இன்டென்சிவ்ல வருது. அதே மாதிரி ஹீட் கெப்பாசிட்டின்றது பொதுவா நம்ம சொல்றது எக்ஸ்டென்சிவ். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டினா கரெக்டா எவ்வளவுக்கு சொல்றோம், போது 1 கிலோகிராம் சொல்றீங்க, அப்ப யூனிட் வேல்யூக்கு சொல்றீங்க. அப்ப யூனிட் வேல்யூக்கு சொல்லும் போது எக்ஸ்டென்சிவ் வந்து என்ன மாறிடும், நமக்கு இன்டென்சிவ்க்கு மாறிடும். அதான் இங்க சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து சிமிலர்லி ஹீட் கெப்பாசிட்டி, அதே மாதிரி ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அடுத்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் எக்ஸ்டென்சிவ் இன்டென்சிவ்ன்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். கெமிக்கல் கெமிக்கல் சிஸ்டத்துல இது நமக்கு வேண்டியது இல்லை. இதுல முக்கியமா வந்து எக்ஸ்டென்சிவ் வந்து வேல்யூம், லெங்த், ஏரியா, சார்ஜ், மேக்னடைசேஷன். சார்ஜ் எல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவ் தான், ஏன்னா இப்போ வந்து 2 சார்ஜ் சேர்ந்துச்சுன்னா மொத்தமா ஆட் ஆகும் இல்லையா. அது மாதிரி ப்ரெஷர், டென்ஷன், சர்ஃபேஸ் டென்ஷன், அப்புறம் இஎம்எஃப், மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி, இது எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு இன்டென்சிவ் வேரியபிள்ஸ்.